மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். யோவான் 2:25. எங்கள் உள்ளத்தை ஆய்ந்தறிபவரே, எங்கள் உள்ளத்தின் காயங்கள், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாமக்கு நன்கு தெரியுமே. நாங்கள் அதை குறித்து கலங்கும் முன் நீர் அவைகளை உணர்ந்தவராக இருக்கிறீர் சுவாமி. மது அருட்பார்வை என்றும் எங்கள் மேல் எப்பொழுதும் உள்ளது. உம்மிடம் நாங்கள் எதையும் மறைக்க இயலாது. தொழுநோயாளிமை தேடி வந்த பொழுது, நீர் விரும்பினால் என்று அர்ப்பணித்த பொழுது, அவன் உள்ளத்தில் அனுபவிக்கும் வேதனையின் கொடூரம் மகு தெரிந்தது. அவன் உள்ளம் அனுபவிக்கும் துயரத்தை நீர் நன்கு அறிந்திருந்தபடியால் தான் உடனடியாக அவரை தொட்டு விரும்புகிறேன், சுகமாக என்று சுகம் கொடுத்தீர். அவரின் உடல் வலியை விட உள்ள வலி எவ்வளவு துயரமானது என்பதை அனுபவித்து விடுகின்றீர் சுவாமி. அந்த உள்ள வேதனையை போக்க உடனடி சுகம் கொடுத்தீர். இன்றும் எத்தனையோ பெரியவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே, தனிமையிலே, ஆதரவு அளிக்க யாரும் இல்லாத சூழலிலே, மனவேதனைகளை சுமந்து கொண்டு ஆறுதலை தேடி, ஆதரவை தேடி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ளங்களை ஊடுருவி காண்பவரே, இவர்களின் மனவேதனைகளை கண்ணோக்கி நிம்மதியும் நல்வாழ்வையும் கொடுத்து காத்தருளும் ஆண்டவரே. நோயினால் வேதனைப்படுகிறவர்கள் தீராத நோய் என்று தெரிந்தும் குணமாக்க முடியாது என்கிற சூழலிலே வேதனையோடு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கண்ணோக்கி பார். நற்சுகத்தை அவர்களுக்கொடும் நல்வாழ்வை கொடுத்து காத்தருளும்படி திருப்பாதம் பணிகிறோம். ஆமென்.